ஜெபித்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிய என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. ஹல்லேலூயா. விசுவாசத்தில் முன்னடப்போம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம். விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லாருமே அவர் பணிக்கன. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இந்த வெளியேறப்பட்ட ஆத்மாவை தொடுங்க ஆண்டவரே, தொடுங்கப்பா, தொடுங்க எசப்பா. அந்த குடும்பத்தை நீர் தொடுங்கீராக. ஒரு மனைவி பிள்ளைகளை கத்தர் தொடுமையா, தொடுமையா. ஏதோ ஒரு நோக்கத்திற்காகத்தான் அழைத்துக்குள்ள வந்திருக்கு. நிறைந்த ஆண்டவரே பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சத்துருவின் வல்லமைகள் ஆண்டவரே கட்டப்படும்படியா அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறவனமாக அருமையான கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை அற்பமான ஆரம்பம். முடிவே சம்பூர்ணமாயிருக்கும். சொல்லுங்க. அப்போ அற்பமானதை நாம் மேன்மைப்படுத்தணுமா, சம்பூர்ணமானதை நாம் மேன்மைப்படுத்தணுமா? சம்பூர்ணமானது. சுருங்க சூழல் நம்முடைய வசதியை பொறுத்து அதாவது என்ன சொல்றது, லிமிட்டட், ஒரு எல்லைக்குள்ளாக கொண்டு வரக்கூடாது. நம்முடைய இருதயம் வசனத்தின்படி விசாலமாயிருக்கும். ஆமென், ஆமென், ஆமென். அந்த இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுமா? ஆமென். நீயோ பாலகனே, ஆமென். நீயோ தாவீதே, ஆமென். நான் செய்யறது ஊழியம் அல்ல, ஆமென், நான் தான் ஊழியம். ஆமென். அப்படினா நம்ம கேரக்டர் சொல்றேன். ஆமென். What is it? You are the ministry. Yes. Not what you do, right? நம்ம நினைக்கிறோம் ஒரு வசதி பாருங்க, 22 வருஷமா வாடகைகள் தான் இருக்கும். சுத்தீரர் வல்லமை வந்தா உரிய கொண்டு நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய